இன்றைக்கி நிலக்கடலையும் பாதாம் மிக்ஸையும் சேர்த்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க. இதை ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்துலேயே காஜு கத்திலி மாதிரி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணி நிலக்கடலை ஒரு கப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. இது நீங்கள் வாங்கின உடனே வறுத்து நல்லா ஆற வச்சு இந்த தோலில் நீக்கி ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து உடனே யூஸ் பண்ணிக்கலாங்க. சீக்கிரம் அண்டும் வராது. வறுத்த நிலக்கடலையை தோல்லாம் நீக்கி ஒரு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் நிலக்கடலை பொடி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சர்க்கரையை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கொதி வந்து பிசுபிசுப்பு பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் 2 விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த நிலக்கடலை பவுடரை அப்படியே இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஆச்சி பாதாம் மிக்ஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே பீனட் பவுடரை ஒரு கப்பில் எடுத்தோம்ல, அதே கப்பில் 1/4 கப்பு இந்த பாதாம் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பாதாம் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் மைசூர் பாகு மாதிரி திரண்டு வருங்க. இதுக்கு நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒட்டாமல் நல்லா வரும். மற்ற பாத்திரமும் இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் அடி கனமாக இருக்கிறதா பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் தீஞ்சு போகாமல் கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மிக்ஸை இந்த பிளேட்டில் சேர்த்து அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடாக இருக்குங்க, அதனால் கரண்டியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு அப்படியே இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு ஸ்மூத்தாக தாங்க இருக்கும், அதனால் நீங்கள் லைட்டாக பிசைஞ்சாவே போதும். ஏற்கனவே வேறு மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு ரோலர் வச்சு நல்லா ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. அப்படியே இது ஒரு கட்டரோ இல்லைன்னா நைஃபோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு கனம் இருக்க அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா காஜு கத்திலி பண்ணுற மாதிரி வருங்க. இது நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.